வணக்கம் மகளே. இன்னைக்கு நம்ம சேனல்ல தனுஷ் நடிப்புல சேகர் கமலா இயக்கி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகியிருக்க குபேரா படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். படத்தோட கதை என்ன அப்படின்னா, கவர்மெண்ட்டோட ஒரு முக்கியமான ஆயில் கான்ட்ராக்டை தான் எடுத்து செஞ்சு உலகத்திலேயே பெரிய பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிறாரு ஒரு கார்ப்பரேட் முதலாளி. அதுக்கு கவர்மெண்ட்ல இருக்க முக்கிய புள்ளிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் சேர்த்து 1,00,000 கோடி பணத்தை டீல் பேசுறாரு அவரு. அத அவங்களுக்கு குடுக்கறதுக்காக ஜெயில்ல இருக்க சிபிஐ ஆபீசர் நாகார்ஜுனாவ கூட்டிட்டு வர்றாங்க. அவரு இதையெல்லாம் நம்ம பினாமி மூலியமா தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஐடியா குடுக்க, அதுக்காக பினாமிகளா மாத்துறதுக்காக ஒரு 5 பிச்சைக்காரங்கள கூட்டு வராங்க. அதுல நம்ம ஹீரோ தனுஷும் ஒரு ஆளு. இதுக்கப்புறம் அவங்க திட்டம் நிறைவேறிச்சா? அந்த பிச்சைக்காரங்களுக்கு என்ன ஆச்சு? இதுக்கிடையில தனுஷ் அவங்களுக்கு குடுக்குற குடைச்சல் என்ன? அதுலேருந்து அவங்க வெளிவந்தாங்களா? இல்ல தனுஷ் அதுல மாட்டிக்கிட்டாரா? அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதைக்களமே. தனுஷ் எந்த ஹீரோயிஸுமே இல்லாம நடிச்சதுக்காக நம்ம ஒரு மிகப்பெரிய பாராட்ட சொல்லி தான் ஆகணும். குறிப்பா இவ்வளோ ஒரு மாஸ் ஆடியன்ஸ தனக்கு ஃபேன்ஸா வச்சிருக்க ஒரு ஹீரோ, இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரோ சீன ஒத்துக்கிட்டதே ஒரு மிகப்பெரிய விஷயம்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம படம் முழுக்க அவரோட எதார்த்தமான நடிப்பு, "பொய் வா நண்பா" பாட்டுல அவரோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ் எல்லாமே வேற மாதிரி இருந்தது. அவர் குடுக்குற டிரான்ஸ்ஃபர்மேஷனும் சரி, கை வச்சுட்டு வர்ற அவருக்கான ரெஃபரன்ஸ அவர் கடைசி வரைக்கும் அத மெயின்டெயின் பண்ணணும்னு கேரக்டருக்காகவே வாழ்ந்திருக்காரு தனுஷ். நாகார்ஜுனா அவர் குடுத்த வேலைய அலட்டல் இல்லாம அமைதியான நடிப்புல கச்சிதமா பண்ணிட்டு போயிருக்காரு. ராஷ்மிகா இன்டர்வலுக்கு முன்னாடி தான் வர்றாங்க. அதுக்கப்புறம் படம் முழுக்கவே வந்தாலும், அவங்களோட கேரக்டருக்கு பெருசா எந்த அழுத்தமுமே இல்ல. அவங்க இல்லைனாலுமே படத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு தான் சொல்லலாம். படத்தோட நீளத்த அதிகரிக்கிறதுமே அவங்களோட பங்கு இருக்குன்னே சொல்லலாம். இருந்தாலுமே எப்பவுமே அவங்க குடுக்குற ஓவர் ஆக்டிங் இல்லாம, நடிப்புல அவங்க வேலைய நல்லாவே செஞ்சிருந்தாங்க. வில்லன் வழக்கமான கார்ப்பரேட் வில்லன் எல்லா படத்துலயும் என்ன செய்வாரோ, அதையே தான் இந்த படத்துலயுமே செஞ்சுட்டு கடைசி வரைக்கும் வந்துட்டு போயிர்றாரு. மியூசிக்ல தேவி ஸ்ரீ பிரசாத் பட்டைய கிளப்பிட்டாருன்னே சொல்லலாம். ஏன்னா, படத்துல இருக்க மிகப்பெரிய ப்ளஸ்ல அவரும் ஒண்ணு. "பொய் வா நண்பா" பாட்டா இருக்கட்டும், "எனது எனது" பாட்டா இருக்கட்டும், எல்லாமே வேற லெவல்ல இருந்தது. ஒரு மெலோடி சாங்குமே சூப்பரா இருந்தது. பேக்கிரவுண்ட் மியூசிக்ல சீன்ஸுக்கு உயிர் குடுக்குறதா இருக்கட்டும், மனுஷன் நெறைய உழைச்சிருக்காருன்னே சொல்லலாம். அவரோட ரீசென்ட் பெஸ்ட்ல இத கண்டிப்பா நம்ம சொல்லியே ஆகணும். ஸ்க்ரீன் ப்ளே பத்தி சொல்லணும் அப்டின்னா, படம் ஆரம்பிச்சு நேரடியா கதைக்குள்ள வந்துருது. இருந்தாலுமே, அந்த ஒரு 30 நிமிஷம் வந்துட்டு கதைக்கான பேஸ்மெண்ட்ட நிப்பாட்டிட்டு, அதுக்கப்புறம் தான் தனுஷோட என்ட்ரி வருது. அதுக்கப்புறம் படம் கொஞ்சம் சூடு பிடிக்குதுன்னே சொல்லலாம். அங்க ஆரம்பிக்கிற ஸ்க்ரீன் ப்ளே மெதுவா நகர்ந்தாலுமே, இன்டர்வல் வரைக்குமே படம் பெருசா எங்கேயுமே போர் அடிக்காம தான் நகருது. காட்சிகள் கொஞ்சம் ரசிக்கும்படியா தான் இருந்தது. கதைய விட்டு எங்கேயும் நகராத மாதிரியும் எழுதியிருந்தாரு சேகர் கமுலா. அதுவும் பினாமி எப்படி உருவாக்குறாங்க, அந்த பணமெல்லாம் எப்படி கைமாறுங்கிறத வச்ச சீன்லாம் எல்லாமே தரம்னு சொல்லலாம். அதே மாரி தனுஷோட கேரக்டரைசேஷன் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அதே மாரி தனுஷோட கேரக்டர் டிசைன் பண்ணி அத படம் முழுக்க மெயின்டெயின் பண்ணதுமே சூப்பரா இருந்தது. அதே மாரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு நாய் சீன் ஒண்ணு வரும். அந்த நாய் சீன் வைக்கும்போதே இந்த நாய் ஏதோ ஒரு வேல பார்க்கும் அப்படிங்கிறத இன்டர்வலுக்கு முன்னாடி அவங்க வச்ச சீன் வந்து தெறி லெவல்ன்னே சொல்லலாம். அடுத்து செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சதுமே படம் கொஞ்சம் நம்மளைய சுத்தல்ல விட ஆரம்பிச்சதுன்னே சொல்லலாம். தனுஷ் தப்பிக்கிறதும், ராஜ்மா கிட்டயே வந்து நிக்கிறதும், திரும்ப வில்லன் குரூப் இவர துரத்துறதும், இவர் திரும்ப மறுபடியும் வந்து ராஜ்மா கிட்டயே நிக்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு படம் திரும்ப திரும்ப ஒரே சீன் ரிப்பீட் ஆகிக்கிட்டு வர்ற மாரியே ஒரு ஃபீல் இருந்தது. கொஞ்சம் தொய்வா இருக்க நம்மள உசுப்பி விடுற மாரி இருந்தது "பொய் வா நண்பா" பாட்டு மட்டும் தான். அந்த சீன் வச்சதும் அந்த ஸ்க்ரீன் பிரசன்ஸுமே நம்மளுக்கு கொஞ்சம் பூஸ்டப் குடுக்குற மாரி தான் இருந்தது. அந்த பாட்டுமே இந்த வருஷத்துல ஹிட் அடிக்கிற பாட்டா கண்டிப்பா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த நேர்த்தி செகண்ட் ஹாஃப்ல சுத்தமா இல்லன்னே சொல்லலாம். கிளைமாக்ஸ் கூட ஏதோ டக்குன்னு முடிச்ச மாரி தான் இருந்தது. அதுவும் படம் எத நோக்கி போகுதுன்னே தெரியாம, இப்படி முடிக்கலாமா? அப்படி முடிக்கலாமா? அப்படிங்கிற மாரி யோசிச்சு யோசிச்சு அங்க இங்கன்னு தனுஷ் எப்படி சுத்தி சுத்தி வர்றாரோ, அதே மாரி நம்மளையும் சுத்தல்ல விட்டாரு இயக்குனரு. அதுலயும் படத்தோட நீளம் நம்மளைய ரொம்பவே சோதிக்குதுன்னு சொல்லலாம். டீசென்ட்டான ஃபர்ஸ்ட் ஹாஃப், சுமாரான செகண்ட் ஹாஃப். ரைட்டிங்ல இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி, கத்திரிக்கு கொஞ்சம் வேலை குடுத்துட்டு, அந்த டைம ஒரு 2 1/2 ஹவர்ஸ் இல்ல 2:15 ஹவர்ஸ்க்குள்ள முடிச்சிருந்தாங்க அப்படின்னா, குபேரா உண்மையாலுமே குபேரன் ஆயிருப்பான். ஆனா, இப்ப இந்த குபேரா கொஞ்சம் டபேரா ஆயிட்டான்னு தான் சொல்லணும். அடுத்த ஒரு விமர்சனத்தில் சந்திப்போம் மக்களே. நன்றி.